வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விடுதலைக்கு பின்னால் தமிழ்நாட்டில் நடந்த சமூக மறுமலர்ச்சியை பற்றி பார்க்கலாம் வாங்க. மறுமலர்ச்சினாலே அந்த இடத்துல பொலிவு திரும்பி வந்திருக்குன்னு, அதாவது மலர்ச்சினா பொலிவு. ஒரு சமூகம் பொலிவாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொலிவை இழந்து திரும்பி அந்த பொலிவை மீட்டெடுக்கும் போது தான் நம்ம மறுமலர்ச்சின்னு சொல்லுவோம். இப்போ இந்த வார்த்தை எதை உணர்த்துதுன்றது பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த சமூகம் நல்ல பொலிவான ஒரு சமூகமாக இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தால் பொலிவு அதை விட்டு போயிருக்கணும். இப்போ திரும்பி அது பொலிவு வரும்போது நம்ம சமூக மறுமலர்ச்சின்றோம். நீண்ட காலம் பொலிவிழந்த இந்த சமூகத்தை தலைவர்கள் சீர்படுத்தி உயர்த்தும் போது தான் சமூகத்தில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும். பண்டைய தமிழ் சமூகத்தோடைய விழுமியங்கள் பார்க்கும்போது பிறப்பால் எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரு உயர்ந்த வாழ்வியல் விழுமம் ஒரு காலத்தில் இருந்தது. அதாவது ஒருத்தருடைய பிறப்பை வச்சு மட்டும் அவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்ன்ற பார்க்குற முறையெல்லாம் அப்போ இல்லை. இதற்கு திருக்குறளில் வரக்கூடிய பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற குறளே சான்று. அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர் இந்த 4 வகையான வர்ண பாகுபாடோ சாதிய பாகுபாடோ அப்போ இல்லை. தொழில் பாகுபாடு மட்டும்தான் இருந்தது. தந்தை ஒரு தொழிலையும் மகன் வேறு ஒரு தொழிலையும் பேரன் வேறொரு தொழிலையும் கூட செய்ய முடியும். அதனால் இது பிறப்பின் அடிப்படையில் அமையாமல் அறிவு திறமையோட அடிப்படையில் அமைஞ்சது. இதை புறநானூரில் பார்த்திங்கன்னா அறிவுடையோன் ஆறும் அரசும் சொல்லும். இது எடுத்துக்காட்டாக இருக்குது. கல்வி அனைவருக்குமானதாக இருந்தது. பொது கல்வி முறையும் இருந்தது. அதனால தான் அரசன்லேருந்து ஆண்டி வரைக்கும் எல்லாராம கல்வி கற்க முடிஞ்சது. கீழடையில் நம்ம கிடைச்ச பானை ஓடுகள் பார்த்திங்கன்னா மக்களோட பேர்கள்லாம் கீறப்பட்டிருக்குது. இதுக்கு ஒரு சாட்சி. பெண்கள் ஆண்கள் சமமாக பல உரிமைகள் வச்சுருந்தாங்க. ஆண்களுக்கு சமமாக பெண்கள் கல்வியிலும் கலையிலும் வள்ளலாக இருந்தாங்க. இதுக்கு சாட்சியாக இருக்கிறது ஔவையார், பொன்முடியார், ஓக்கூர், மாசாத்தியார்லாம் பெரும் புலவர்களாக இருந்திருக்காங்க. அதே சமயத்தில் அரசனுக்கு சமமாக அரசியும் ஒரே அரியணையில் அமர்ற உரிமையும் பெற்றிருந்தாங்க. பெண்கள் சொத்துரிமையும் அரசாட்சி உரிமையும் பெற்றிருந்தாங்க. இதுக்கு ராணி மங்கம்மா, வேலு நாச்சியாரே சாட்சி. வட இந்தியாவில் பெண்கள் ஆட்சி புரியும் வழக்கம் இல்லை. இல்லாலாய் குடும்பத்தில் ஆட்சி செய்யும் பொறுப்பு இன்றைக்கும் பெரும்பாலான குடும்பங்களில் பெண்கள் இடத்துல தான் இருக்குது. சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் என்ற விழுமிய கருத்து பண்டைய தமிழ் சமூகத்தில் இருந்தது. பாண்டிய நெடுஞ்செழியன் என்ற மன்னனையே குற்றவாளி குன்றில் இருத்தி கண்ணகி வழக்காடியதை சிலம்பு நமக்கு எடுத்து சொல்லுது. இந்த மாதிரி நிறைய விழுமியங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் பண்டைய கால சமூகத்தில் உடன்கட்டை ஏறுதல் இதை புறநானூரில் பார்க்குறோம். காதலித்த பெண்ணை தெரியாதுன்னு பொய் சொல்கிறது அகநானூரில் பார்க்குறோம். இந்த மாதிரி இழிவுகளும் இருந்திருக்கிறது உண்மைதான். இந்த விழுமியங்களோட வீழ்ச்சிக்கான காரணங்கள் பார்த்தா பல்லவர் காலத்தில் பார்த்திங்கன்னா பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் ஆரம்பிச்சுது. அது மாத்திரம் இல்லாமல் சாதிகள் நிறைய தோற்றமும் ஆராய்ச்சி. இதனால் தமிழ் சமூகம் கெட்டு சிழஞ்சது. மக்களுக்கு நடுவில் மூட நம்பிக்கை அதிகமாச்சு. இதனால் அவங்க மனசில் ஒரு பயம் அதிகமாச்சு. இது அனைவருக்கும் அவங்கள அடிப்பணிய வேண்டும் அப்படின்ற மனப்பான்மையை ஏற்படுத்துச்சு. ஆரிய மயக்கல், அதாவது திருமண சடங்கு போன்றதில் சமஸ்கிருத மயக்குதல், மக்களுடைய பேரை ராஜராஜன், வர்மன் இந்த மாதிரி தாக்குதல் தொடர்ந்து நடந்திருக்கு. தமிழ் மீது நடந்த பிற பண்பாட்டு படையெடுப்புகள் பார்த்திங்கன்னா இசை, தெய்வ வழிபாடு, கல்வி இதிலெல்லாம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. மற்றவங்களுடைய பண்பாட்டையும் மாற்றாரோட மொழியும் உயர்வாக கருதுகிற எண்ணமும் மக்கள்கிட்ட ஏற்பட்டது. இந்த மாதிரி காரணங்களால் தான் தமிழ் சமூகம் அதோட விழுமைகளிலிருந்து வீழ்ச்சி அடைஞ்சது. மறுமலர்ச்சி வந்ததுக்கான காரணங்கள்னு பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களோட வருகையால் தமிழ் சமூகத்தில் கிறிஸ்துவ மத வருகையால் தமிழர் பின்பற்றும் மதத்திலும் இருந்த குறைபாடுகள் ரொம்ப தீவிரமாக தெரிய ஆரம்பிச்சிது. 17-18ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பியாவில் ஏற்பட்ட சமூக சமய சீர்திருத்தங்கள் மூலமாக ஐரோப்பியர்கள் தமிழகத்துக்கு இவங்க மூலமாக வந்தது. கிபி 18-19ஆம் நூற்றாண்டுகளில் பார்த்திங்கன்னா ஆங்கிலம் கற்ற திராவிட இனத்தவர் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அவர்கள் அரசியலும் சமூகத்திலையும் வலிமை வாய்ந்தவர்களாக இருந்தாங்க. அவங்கள சிலர் சமூகத்தை சீர்திருத்தி மறுகட்டமைப்பு செய்ய முயற்சி செஞ்சாங்க. கடந்த 200 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக மறுமலர்ச்சி சிந்தனைகளை தமிழ் மக்களிடத்தில் சீர்திருத்த வார்த்தைகள் பதிய வைத்து கொண்டே வந்திருக்காங்க. இப்போவும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இதன் தொடக்கமாக சித்தர்கள் சிலர் மக்களிடம் சென்று அவங்க வாய்மொழி பாடல்கள் மூலம் சீர்திருத்த சிந்தனைகளை விதைச்சிருக்காங்க. அவர்களை தொடர்ந்து ராமலிங்க வள்ளலார், பாரதியார், பாரதாசன் போன்றவர்களாம் அவங்களோட பாடல்கள் மூலம் சமூக சீர்திருத்தங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. அயோத்திதாச பண்டிதர், தந்தை பெரியார், திருவி கல்யாண சுந்தனார் இவங்கெல்லாம் எடுத்து பிரச்சாரன்ற இரு கருவிகளையும் வச்சு தீவிரமாக சீர்திருத்தத்தில் ஈடுபட்டாங்க. தந்தை பெரியாரின் தொண்டர்களான அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, நாவலர் நெடுஞ்செழியன் இவங்கெல்லாம் எடுத்து பேச்சு, நாடகம், திரைப்படம்னு
பல கருவிகளை வச்சு சமூக சீர்திருத்தத்தில் முனைப்பு காட்டினாங்க. அறிஞர் அண்ணா அவரோட தொண்டரான எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படத்துறையில் ஆதிக்கம் செலுத்தி சீர்திருத்த கருத்துக்களை மக்களிடம் பரவலாக கொண்டு சேர்த்தார். இந்த வரிசையில் பொது உடைமை சிந்தனையுடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தனார், ஜீவார் போன்றவர்கள்லாம் ரொம்ப குறிப்பிடத்தக்கவர்கள். கிபி 19, 20ஆம் நூற்றாண்டுகளில் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் தோன்றிய சமூக சீர்திருத்த இயக்கங்கள், பகுத்தறிவு இயக்கங்கள், சுயமரியாதை இயக்கங்கள் போன்றவை சமூக மறுமலர்ச்சியை பல வகையிலும் தூண்டி விட்டுச்சு. மேலும் இக்காலகட்டத்தில் சமூக ஊடகங்களாக இருந்த இதழ்கள், வானொலி, ஒலிபெருக்கி, ஒலி நாடாக்கள், திரைப்படம் போன்ற அறிவியல் கருவிகள் பெருகி இருந்ததுனால இதை பயன்படுத்தி சீர்திருத்தவாதிகள் எளிமையாக அவங்களுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. இவை போன்ற சமூக மறுமலர்ச்சி வித்துகளாக அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். சமூக மறுமலர்ச்சியோட வடிவங்கள்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய தமிழ் சமூகத்தில் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரப்படுறதே இல்லறம் அப்படின்னு கருதி வாழ்ந்தாங்க. தன்னை காதலிக்காத பருவ பெண்ணிடம் காதல் கொண்ட தலைவனின் மனநிலையை தொல்காப்பியர் கைக்கிளைன்னு சொல்கிறாரு. இதற்கு அவர் முதன்மையான கொடுக்கல. எனவே பருவம் அடைந்த ஆணும் பெண்ணும் காதல் கொண்டு அதன் வழி இல்லறத்தில் ஈடுபடுவதே தமிழர் கண்ட நெறி. குழந்தை திருமண எதிர்ப்பு. பிற்காலத்தில் உயர் சாதியினர் தம்முடைய தர்ம சாத்திரம் போன்ற நூல்களை கடைப்பிடிக்க தொடங்கினாங்க. அதில் குழந்தை திருமணம் வலியுறுத்த சொல்லப்பட்டிருந்தது. குழந்தை திருமணம் சாத்திரப்படி அமைந்ததால் மதிப்புடையதாகவும் பெருமைக்குரியதாகவும் அவங்க கிட்ட அது நிலவி இருந்தது. பின்னாடி பொருளாதார காரணங்களால் மற்றவங்களும் அதை பின்பற்ற தொடங்கினாங்க. இதனால் பார்த்திங்கன்னா 3 வயது பெண் குழந்தைக்கும் 12 வயது ஆண் குழந்தைக்கும் திருமணம் நடந்தது. இதனை தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தினரும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினரும் கடுமையாக எதிர்த்தார்கள். பெரியார், திருவிக, அறிஞர் அண்ணா இவங்கெல்லாம் இவங்கள முக்கியமானவங்க. இறுதியில் சட்டங்கள் மூலமாக குழந்தை திருமணம் ஒழிக்கப்பட்டது. குடும்ப நலத்திட்ட ஆதரவு. பெரும்பாலான நாடுகளில் மக்கள் தொகை பெருக்கம் பெரிய சிக்கலாக இருக்குது. 1916 30 கோடியாக இருந்த இந்திய மக்கள் தொகை 2016 பார்த்திங்கன்னா 130 கோடி ஆயிடுச்சு. இதனால் குடும்ப கட்டுப்பாடு என்ற திட்டத்தை அரசு கொண்டு வந்தது. நாம் இருவர் நமக்கு இருவர், ஒரு குடும்பம் ஒரு குழந்தை, இந்த மாதிரி விளம்பர தொடர்கள்லாம் செல்வாக்கு பெறப்பட்டன. பழமைவாதிகள் இந்த திட்டத்தை எதிர்த்தனர். மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்னு வசனம் பேசினாங்க. குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தால் குடும்ப பெண்களின் உடல்நலம் பேணப்படுவதாலும் குடும்ப பொருளாதாரம் மேன்மை அடைவதாலும் குழந்தைகள் கல்வி வளர்ச்சி அடைவதாலும் சீர்திருத்தவாதிகள் இதை ஆதரிச்சாங்க. தமிழ்நாட்டில் பகுத்தறிவுவாதிகளுடைய பிரசாரத்தால் இந்த திட்டம் வெற்றி பெற்றது. குலக்கல்வி திட்டத்திற்கு எதிர்ப்பு. சாதி என்ற தொழிலோடு தொடர்புடையது. இந்த சாதியினர் இந்த தொழில் தான் செய்யணும் அப்படின்றது சாத்திர விதி. அதை மீறக்கூடாதுன்ற நிலைமையும் ஒரு காலத்தில் இருந்தது. தென்னிந்திய நல உரிமை கட்சி, அதாவது நீதி கட்சி 1920 ஆட்சிக்கு வந்ததும் இடஒதுக்கீடு, பொது கல்வி முறை, அனைவருக்கும் அரசு வேலை இதிலெல்லாம் நடைமுறைப்படுத்தியது. இதனால் ஜாதிக்கும் தொழில் வர்க்கத்துக்கும் தொடர்பு அறுபட தொடங்கிடுச்சு. சாதிய இறுக்கம் தளர தொடங்கியது. இந்த மாற்றத்தை விரும்பாத சில அரசியல் செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தார்கள். 1953 அன்றைய மதராஸ் மாகாணத்தோட காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள் மாகாணத்தில் உள்ள அனைத்து தொடக்க பள்ளி கூடங்களுக்கான புதிய கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இதன்படி பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தை பாதி நாள் பள்ளியில் கல்வி கற்கணும். பின்னாடி இருக்கிற பாதி நாளில் தந்தையோடைய பாரம்பரிய தொழிலை கற்க வேண்டும். இதன்படி பார்த்திங்கன்னா, கோயிலில் பணி செய்கிறோட குழந்தை கோயிலிலையும், விவசாய கூலிகளோட குழந்தை வயலிலையும், வெட்டியானோட மகன் சுடுகாட்டிலையும் தொழில் போய் கற்றுக்கணுன்றது சூழ்நிலை வந்தது. திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் கட்சியும் இதனை குலக்கல்வி திட்டம் என்று கூறி எதிர்த்தன. இந்த திட்டத்துக்கு காங்கிரஸ்குள்ளேயே எதிர்ப்பு தொடங்கியது. 1954 ராஜாஜி ராஜினாமா செஞ்சார். அவருக்கு பின்னாடி முதலமைச்சரான காமராஜர் அவர்கள் இந்த திட்டத்தை தொடரப்படுவதாக அறிவித்தார். மணக்கோடை வரதட்சணை எதிர்ப்பு. வரன் மணமகன் தட்சணைனா உயர்ந்தோருக்கு அளிக்கப்படும் பொருள். மணமகனும் கொடுக்கப்படும் செல்வம் வரதட்சணை அப்படின்னு சொல்கிறாங்க. பருவம் அடைவதற்கு முன்பே தன் பெண்களுக்கு திருமணம் செய்துவிட வேண்டும் என்ற கருதின பெற்றோர்லாம் மணமகனை தேடுற போட்டியில் ஈடுபட்டார்கள். பணக்காரங்களாக இருந்த பெற்றோர்கள் பணம் கொடுத்து மணமகனை தேடினாங்க. இங்கே தான் வரதட்சணை தொடங்கியது. உயர் ஜாதியிடம் இருந்த வழக்கம் மெல்ல மெல்ல மற்றவர்கிட்டையும் பரவிச்சு. வரதட்சணை சமுதாயத்தில் கட்டாயமானது. வரதட்சணையுடைய அளவும் அதிகமானது. இதனால் சமுதாயத்தில் பல பெண்களுக்கு திருமணம் ஒரு கேள்விக்குறியானது. நல்ல மணமகன் கிடைக்கிறதும் அரிதானது. திருமணமாகி அக்கால் புகுந்த வீட்டுக்கு சென்றால் நாங்கள் வாடகை வீட்டுக்கு சென்றோம் என்ற அவல நிலை ஏற்பட்டுச்சு. இதன் காரணமாக சீர்திருத்தவாதிகள் மணக்கொடையை வன்மையாக எதிர்த்தார்கள். வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 கொண்டு வரப்பட்டது. எனினும் பரவலாக நடைமுறைப்படுத்தாதனால் இந்த கொடுமை இன்றைக்கும் தொடர்ந்து தான் இருக்குது. கலப்பு திருமணம், சாதி மறுப்பு திருமணங்களுக்கு ஆதரவு. பெண் கொடுத்தல், பெண் எடுத்தல் என்ற திருமண முறையில் கோத்தி அடிப்படையில் புறமண முறையையும் சாதி அடிப்படையில் அகமண முறையையும் தமிழர்கள் பின்பற்றினாங்க. எனவே வேற்றுமை சாதியில் திருமணம் செய்வதை பெரும்பாலான தமிழர்கள் ஏற்பதில்லை. அதற்கு சாத்திர அங்கீகாரமும் கிடையாது. இதனால் சில காதலர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியானது.
இதனால் சீர்திருத்தவாதிகள் வந்து கலப்பு திருமணத்துக்கும் சாதி மறுப்பு திருமணத்துக்கும் ஆதரவு தெரிவித்தனர். சில பேர் வந்து தீவிர பிரச்சாரத்திலும் ஈடுபட்டார்கள். இந்த திருமணம் சாதி ஒழிப்புக்கு துணை நிற்பதாகவும் அவங்க வந்து கருதுனாங்க. அதனால் அரசு சட்டம் இயற்றி இவ்வகை திருமணங்களுக்கு சட்டம் வந்து ஏற்பளித்தது. அரசு விதிகளின்படி கலப்பு திருமணம் என்பது மணமக்கள் ஒருவர் தாழ்த்தப்பட்டது அல்லது அருந்ததியர் அல்லது பழங்குடியினர் ஒருவராக இருக்க வேண்டும். பின் முன்னேறிய வகுப்பினர் பிற வகுப்பு மன உறவு கொள்வதும் கலப்பு திருமணம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அதே வேளையில் பிற்படுத்தப்பட்ட இல்லை தாழ்த்தப்பட்ட வகுப்பில் உள்ள வேறு வேறு ஜாதியினர் மனம் புரிந்து கொள்வது கலப்பு திருமணம் இல்லை, அது சாதி மாற்று திருமணம் ஆகும். பன்னாட்டு வணிக நிறுவனங்கள் அதாவது எம்என்சி பல தமிழ்நாட்டுக்கு வந்த பின்னு இந்த மாதிரி திருமணங்கள் நிறைய வந்து நடக்க தொடங்கிடுச்சு. சீர்திருத்த திருமணம் அல்லது சுயமரியாதை திருமணம் ஏற்புன்றது அகநாடு உள்ள 86 136 எண் உள்ள பாடல்களில் திருமண நிகழ்வு பற்றி விஷயங்கள் இருக்குது. திருமணங்கள் மிக எளிமையாகவும் பெண்கள் முன்னின்று நடத்துவதாகவும் இருந்திருக்கு. ஆனால் பிற்காலத்தில் தான் சடங்குகள் நிறைய வந்துடுச்சு. திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு ஐயர் வந்து முக்கியமானவராயிட்டார். தமிழ்நாட்டில் திராவிட சிந்தனைகள் மேலோங்கிய போது சடங்கு சம்பிரதாயங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தது. சடங்குகள் இல்லாமல் ஐயர் இல்லாமல் தன் குடும்பத்தார் நண்பர்கள் முன்னிலையில் மாலை மாற்றிக்கொண்டு அவங்க இல்லத்தில் ஈடுபட்டனர். திருமணங்களுக்கு சட்ட ஏற்பு கிடைக்கவில்லை. 1967 திமுக கட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் இந்த திருமணத்திற்கு சட்ட ஏற்பு அளித்தது. இச்சட்டம் தமிழ்நாட்டிற்கு மட்டுமே என்றானது. இந்த திருமணத்துக்கு புரோகிதர் மறுப்பு திருமணம், புரட்சி திருமணம்ன்ற பெயர்களும் இருக்குது. பெண்களுக்கு சொத்துரிமை. நீண்ட நெடுங்காலமாக பெற்றோரின் சொத்தில் அவரின் பெண்களுக்கு எந்த உரிமையும் இல்லாமல் இருந்தது. திருமணமாகி புகுந்த வீடு செல்லும் போது பெற்றோரோ அல்லது உடன் பிறந்தவர் கொடுக்கும் பொருளே தான் அவளுடைய சொத்தாகும். அதாவது பொண்ணுக்கு வந்து அசையா சொத்துக்கள், அதாவது வீடு நிலத்தில் உரிமை கிடையாது. அசையும் சொத்துக்கள், நகை, ஆடு மாடு பொருள், இதை மட்டும் வந்து அவங்க கொடுப்பதை வாங்கின்னு போகலான்ற நிலைமை தான் இருந்தது. இதன் அடிப்படையில் என்னவென்றால் நிலத்தில் பெண்களுக்கு உரிமை இல்லை அப்படி தான் அதுக்கு அர்த்தம். 1929 செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் பரம்பரை சொத்தில் பெண்களுக்கு சம பங்கு வேண்டும்ன்ற முயற்சியில் தீர்மானம் கொண்டு வந்தார். அப்போ இது பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு. 1950 பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று அம்பேத்கர் கொண்டு வந்த முயற்சி நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டது. 1954 இந்து வாரிசுரிமை சட்டம் கணவன் இறந்தால் அவரின் மனைவிக்கும் மகன்களுக்கும் பங்கு உண்டு, எனினும் பரம்பரை சொத்தில் மனைவிக்கு பங்கு இல்லை அப்படின்றதா இருந்தது. 1989 மார்ச் மாதம் 25ஆம் நாள் அன்று திமுக ஆட்சியின் போது பரம்பரை சொத்திலும் பெண்களுக்கு சம பங்கு உண்டு என்ற சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. இது இந்து வாரிசு உரிமை சட்டம் தமிழ்நாடு சட்ட திருத்தம் 1981 எனப்பட்டது. 2005 நடுவண் அரசு பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்ற சட்டம் இந்து வாரிசுரிமை சட்ட திருத்தம் 2005 இயற்றியது. இவ்வாறாக பல போராட்டங்களுக்கு பிறகு பெண்கள் வந்து சொத்துரிமை பெற்றார்கள். தேவதாசி முறை ஒழிப்பு. ஆடு மாடுகளே வந்து கோயிலுக்கு நேற்றுவது போல பெண்களையும் வந்து கோயிலுக்கு வந்து நேற்று விட்டுருந்தாங்க. இந்த பெண்கள் வந்து கோயிலோட திருப்பணிகளுக்காக செய்யறதுக்காகவும் சேவைக்காகவும் இந்த சின்ன வயசுலேயே போய் சேர்ந்துருவாங்க. இவங்க வந்து இறைவனுக்கு அடிமை அப்படின்ற பொருளை தான் இவங்களை தேவதாசிகள், தேவனுக்கு தாசி அப்படின்னு வந்திருந்தது. ஆனால் இந்த மாதிரி முறைக்கு வந்து தேவதாசி முறைன்னு இருந்தது. நாயக்கர் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய கோயில்களில் நூற்றுக்கணக்கான தேவதாசிகள் இருந்திருக்காங்க. பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய மனிதர்கள் என்ற போர்வையில் இருந்த சில சிறியவர்களோட போக்கால் இவர்களுக்கு உடல் ரீதியாகவும் மனல் ரீதியாகவும் பல துன்பங்கள் ஏற்பட்டுச்சு. இவர்கள் நிலை மிகவும் பரிதாபத்துக்குரியதாக இருந்தது. இதனை நன்கு அறிந்திருந்ததுனால சீர்திருத்தவாதிகள் இதை வன்மையாக எதிர்த்தனர். வழக்கம் போல பழமைவாதிகள் இதை ஆதரித்தாங்க. 1930 முத்துலட்சுமி ரெட்டி என்பவர் பெரியாரின் துணையால் சட்டமன்றத்தில் இது குறித்து சட்டம் முன் வரைவை கொண்டு வந்தார். ஆனால் நிறைவேற்ற முடியவில்லை. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தந்தை பெரியார் தீவிர பிரச்சாரத்தாலும் மூவலூர் ராமமிர்தம் அம்மையாரின் பிரச்சாரத்தாலும் அண்ணா கலைஞரின் எழுத்துக்களாலும் தேவதாசி முறை பலரிடம் எதிர்ப்பு கிளம்பியது. இதனால் 9/10/1942 மதராஸ் தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் வந்து தேவதாசிகளுக்கு திருமண உரிமையை தந்தது. பெண்களை கோயிலுக்கு தேர்ந்து விடுவதை குற்றமாக்கியது. மேலும் தீண்டாமை ஒழிப்பு, கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பெண்களுக்கு என தனி இடஒதுக்கீடு, ஊராட்சி மன்றங்களில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு, பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம், சாதியின் பெயரால் இழிவுபடுத்தக்கூடாது போன்ற பல சமூக மறுமலர்ச்சியை அடைய செய்தது. இருப்பினும் சாதி ஆணவ கொலைகள், சாதி ஏற்றத்தாழ்வு போன்ற அவலங்கள் இன்றைக்கும் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் சீர்திருத்த இயக்கங்களும் சீர்திருத்த தலைவர்களாலும் அறிஞர்களாலும் சமூக மறுமலர்ச்சி ஏற்பட்டு தமிழ் சமூகம் தலைநிமிர்ந்து இன்றைக்கி நிற்குதுன்னு நம்ம பெருமையாக சொல்லலாம். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.